வணக்கம். எல்லா மனிதர்களும் நம்ம இன்னைக்கு ஆசைப்படுறது மனது அமைதி. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ கோயில்கள் போறாங்க, எத்தனையோ பூஜைகள் பண்றாங்க, எத்தனையோ புனித யாத்திரைகள் பண்றாங்க, நிறைய தியானம், நிறைய யோக பயிற்சிகள் செய்யறாங்க. இதெல்லாம் அல்டிமேட்டடா எதுக்காக இந்த பயிற்சிகள்? அவங்க சொல்லலாம் என்னோட ஐஸ்வர்ய பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்தா அவங்களுக்குள்ள ஒரு அமைதி வேணும். ஸோ இந்த அமைதி தேடி தான் நம்ம எல்லாமே ப்ரேயர் பண்ணோம். ஸோ இந்த அமைதி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஸோ அமைதி நம்மளுடைய பயிற்சி செஞ்சு, யோகங்கள் செஞ்சு, தியானங்கள் பண்ணி, ஸோ கோயில்கள் போனால் நம்மளுக்கு அந்த அமைதி வரும். அந்த அமைதி வந்து ஒரு டெம்பரவரி. ஸோ திருப்பி நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது, திருப்பி இல்லை லைஃப்பில் வேற ஏதோ ஒரு மனது சங்கடப்படக்கூடிய சம்பவங்கள் வருதுன்னா இந்த அமைதி டிஸ்டர்ப் ஆகிடும். ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு மூடில் இருப்பீங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, இன்னைக்கு நாள் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு திடீர்னு ஏதோ ஒரு கால் வருது. கால் வரும்போது யாரோ உங்களுக்கு கடன் கொடுத்தவங்களோ உடனே இமிடியேட் பணம் கேட்கலாம். இல்லை அதை தாண்டி உங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மனதில் வந்து ஒரு வழிகள் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அந்த அமைதி அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்போது நீங்கள் ஒரு தியானம் பண்ணுங்க. ஆனால் தியானத்தில் கூட யார் நம்மளுக்கு மனதை டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்களுடைய ஃபேஸ் வரும். இன்னும் கூட அந்த மனது வந்து எதிர்மறையாக தான் இருக்கும். இந்த அமைதிங்கிறது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் அந்தர்யாமியின் ஃபவுண்டேஷன் என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, அது ஒரு இன்னர் ஃபேஸ், அது ஒரு ஸ்டேட், அது ஒரு நிலை தான் சொல்ல முடியும், கலை கிடையாது. இப்போ யோகா, ஒரு நடனம், இதெல்லாம் வந்து ஒரு ஆர்ட். இது வந்து ஸ்டேட், மனதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் வந்து நம்ம அது போறதுக்கு ஒரு குருமார்கள் வழி நடத்த முடியுமே தவிர்த்து ஒரு குருவால அந்த நிலையை பிரசாதிக்க முடியாது. அப்ப அந்த நிலை கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இறைவன் அருள வேண்டும். ஸோ இறைவன் வந்து அருளணும், அவருடைய கருணை வேணும். அவருடைய கருணையால நம்மளுக்குள்ள அந்த ஸ்டேட் வரணும். அப்போ அந்த ஸ்டேட் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய புண்ணியங்கள் வேணும். புண்ணியங்கள் இருந்தால் தான் அந்த இறைவன் வந்து அந்த நிலையை கொடுப்பாங்க. நம்ம ஒரு மனது டெப்ரெஷனாக இருக்குது, என்னோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபால பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம், என்னோட கொலீக்ஸ்னால ப்ராப்ளம், என்னோட வீட்டில் ப்ராப்ளம், என்னோட கடன் ப்ராப்ளம், என்னுடைய வீட்டில் உள்ள ஹெல்த் இஷ்யூ ப்ராப்ளம், அதுக்காக நீங்கள் வந்து ஒரு கோயில் போகிறீங்க, ஒரு வழிபாடு பண்ணுறீங்க, சரியாகணுங்கிறீங்க, ஒரு தியானம் பண்ணுவீங்க, உங்களுடைய மூச்சு பயிற்சி பண்ணுவீங்க, உங்களுக்கு அமைதி கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களை நீங்களை செக் பண்ணி பாருங்கன்னா அந்த அமைதி கண்டினியூட்டியாக போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, திருப்பி உங்கள் மனது டிஸ்டர்பன்ஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. அப்போது இதை காட்டிலும் அந்த இறைவன் அந்த நிலையை நம்மளுக்கு பிரசாதிச்சிட்டார்னா, இதெல்லாம் சூழ்நிலைகள் நான் மாறும்னு நான் சொல்ல மாட்டேன். லைஃப்பில் வந்து இது கலியுகம், இங்க ப்ராப்ளம் கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பிரச்சனை எல்லாரும் ஃபேஸ் பண்ணணும். ஒரு பாம்பு கழுகு பார்த்து பயப்படும், ஒரு தவளை வந்து பாம்பை பார்த்து பயப்படுது, இப்படி அதே மாதிரி நம்ம நிறைய பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறோம். அப்போ இந்த மனது வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள அமைதியா இருக்கணும். அப்போ இந்த நிலை இறைவன் கொடுக்கணும்னா புண்ணியம் செய்யணும். உதாரணம், ஒரு அந்த காலம் எடுத்துக்கோங்க. ஒரு சாதாரண பிரஜை இருக்காரு, ராஜா இருக்காரு. இந்த சாதாரண பிரஜை வந்து ராஜாவை மீட் பண்ணணும்னா பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஆனா அந்த ராஜா வந்து இவரோட கான்டாக்ட்ல வரணும்னா இவர் என்ன பண்ணலாம்னா, ஒரு தன் வீட்டு பக்கத்துல உட்காந்து ஒரு நீர்மோர் பந்தல் கொடுத்துட்டு இருக்காரு. சில வருஷங்கள் கொடுக்கும்போது அந்த மக்கள்லாம் அதுல பயன்பெற இந்த நியூஸ் வந்து ராஜாக்கு போகுது. யார் இவ்வளவு ஒரு சாதாரண ஒரு பிரஜை பண்றான்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்து, நீங்க பண்ற சேவையெல்லாம் பாராட்டி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சில பொற்காசுகள் கொடுத்து அந்த ஃபேமிலியை உயர்த்துறாரு. அதே மாதிரிதான் கடவுள் வந்து நம்மளுக்கு அந்த அமைதி, அந்த உள்ளுலகம் வந்து ஒரு நிசப்தமற்ற, இப்போ ஒரு பிரச்சனைகளை பார்த்து கிரைண்டர் மிக்சி மாதிரி ஏதோ ஓடும்போது, ஒரு வடை சாப்பிடும்போது, டீ சாப்பிடும்போது, இல்லை ஒரு தூங்கும்போது கூட நிம்மதியா இருக்க முடியும்னா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த உள் அமைதி வந்து வரணும்னா நம்ம தியானம் பண்ணி பயிற்சி பண்ணி கொண்டு வரலாம். அதுக்கு சக்கரமா நிறைய இருக்கும்போது சில பேருக்கு தான் அது சாத்தியம், எல்லாருக்கும் அது சாத்தியம்னா சாத்தியம் கிடையாது. அப்போ அந்த நிலை நம்ம கொண்டு வரணும்னா இறைவன் அகமகிழ்ந்து அந்த நிலையை அவருக்கு நம்மளுக்கு கிஃப்டா பிரசாதிக்கணும். ஸோ எப்படி அந்த ஒரு சாதாரண பிரஜையை பார்க்க ராஜா வந்தாரோ, நம்மளுக்கு அந்த இறைவன் அந்த உள்ளுலகத்துல அமைதி கொடுத்தோம்னா நம்ம இவ்வளவு உலகத்துல நம்மளால என்ன முடியுதோ அவ்வளோ சத்கர்மா செய்யணும். பணதால, மனதால, ஒரு வார்த்தைகளால. யாரோ ஒரு துக்கப்படும் போது அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கலாம். யாரோ பணம் கஷ்டப்படுறாங்களோ, உங்ககிட்ட இருக்கிற எவ்வளவு பணமோ அதுல கொஞ்சம் கொடுத்து
உதவலாம். மனதால எவ்வளோ செய்ய முடியுமோ அவங்களுக்கு செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த சத்கர்மா கூட கூட நம்மளை சிருஷ்டி பண்ண அந்த இறைவனே உங்க ஹிருதயத்துல தோன்றி அந்தர்யாமினா இருந்து உங்களை வழிநடத்துறது மட்டும் இல்லை, மிகப்பெரிய நிலை அந்த அமைதி, அந்த உள்ள இருக்கக்கூடிய அமைதி. இந்த பிரபஞ்சத்தோட மூலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூன்யம், ஒண்ணுமே இல்லாத ஸ்டேட். இப்போ நம்ம உள்ளுலகத்துக்குள்ள அந்த அமைதி, சில விதமான அமைதிக்குள்ளே அந்த ஸ்டேட் இருக்கு. அந்த அமைதி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா என்னதான் பிரச்சனை இருந்தாலும் உள்ள ஓடாது. இங்க அமைதியா இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களை சுத்தி எல்லாமே ஆரோக்கியமான சூழல் வரும். ஒரு ஐஸ்வர்யமான மக்களை பார்ப்பீங்க, ஆனந்தமான மனிதர்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்க எல்லாம் படிக்கிறீங்க இல்லையா, லா ஆஃப் அட்ராக்ஷன், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், நம்ம பயிற்சியே தேவையில்லை. அப்போ அல்டிமேட்டடா உங்களுக்குள்ள அந்த அமைதி நிலவ அந்த இறைவன் அகமகிழ்ந்து அவரால் அருளப்படணுமே தவிர நம்மளால பயிற்சி பண்ணியோ முயற்சி பண்ணியோ வாங்க முடியாது. அவருடைய அனுகிரகம் வர்றதுக்கு இந்த அகிலம் எல்லாம் நம்மளால முடிஞ்ச புண்ணியங்களும் சத்கர்மாக்களும் செய்ய செய்ய உங்களுக்குள்ள இருக்கிற அந்தராத்மாக்குள்ள இருக்கிற அந்த பரமாத்மா மகமகிழ்ந்து உங்களுக்கு அந்த ஸ்டேட்டை, அந்த நிலையை பிரசாதிக்க முடியும். நன்றி. अंतर्यामी